டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, ஜூலை 16 அன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜிகே கொஷின் பார்க்கலாம். உலகெங்கிலும் உள்ள ஆர்வலர்களுக்கு இணைய வழியே தமிழ் மொழி, இலக்கியம், கலை மற்றும் பண்பாட்டை கற்பிக்க தமிழ் இணைய பல்கலைக்கழகம் 2001 பிப்ரவரி 17 தொடங்கப்பட்டுச்சு. அதோட பெயர் இப்போ பார்த்தோம்னா தமிழ் இணைய கல்விக் கழகம்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க. 2001 பார்த்தோம்னா இது தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியாக இருக்கும். 2010 என்ன பண்ணுறாங்கன்னா இதோட பெயரை சேஞ்ச் பண்ணிடுறாங்க, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உமர் புலவர் பார்த்தோம்னா முதுமொழி மாலை அப்படிங்கிற ஒரு நூலை இட்டிருப்பார். அதில் 80 பாக்கள் கொண்ட ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு நூல் தான் எதுனா முதுமொழி மாலை. சீரா புராணத்தை ஏற்றுனது யார் அப்படின்னா உமர் புலவர் தான் எழுதியிருப்பார். கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகிலே முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மின்சாரத்தை பயன்படுத்தாமல் ஹீட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பார்த்தோம்னா உலகத்திலே ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுவும் எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணாமல், மின்சாரத்தை பயன்படுத்தாமல் ஹீட்டை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணோம்னா நிறைய அளவில் மின்சாரம் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க தாமிரம் ப்ளஸ் குளோரின் இந்த வேதியியல் சுழற்சியை வச்சு ஒரு 450 டிகிரி செல்சியஸ்லேருந்து 550 டிகிரி செல்சியஸில் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணிடுறாங்க. ஹைட்ரஜனையா நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஃபியூலுமே பார்த்தோம்னா தீர்ந்து போகக்கூடியது. கச்சா எண்ணெயிலேருந்து எடுக்கிற அந்த பெட்ரோல், டீசல் எல்லாமே தீர்ந்து போகக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அது தீர்ந்து போயிடும். அதனால் உலக நாடுகள் எல்லாமே ஹைட்ரஜன் ஃபியூலை, அதாவது எதிர்காலத்தில் எல்லாமே ஹைட்ரஜன் ஃபியூலை தான் நோக்கி போகிறாங்க. அது இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு, என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாதது தான் அந்த ஹைட்ரஜன் ஃபியூலு. நம்ம இப்போ பார்த்தோம்னா E20 அப்படிங்கிற திட்டத்தை தான் செயல்படுத்தலாம்னு மத்திய அரசு எல்லாமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. 20% என்ன இருக்குன்னா எத்தனால் இருக்கும், 80% பெட்ரோல் இருக்கும். அதுவுமே 2023 அப்புறம் வண்டியிலலாம் மட்டும்தான் இதை நம்ம E20 இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எத்தனால் ஈஸியாக எளிதில் அரிக்கக்கூடிய பண்பு கொண்டது. அந்த 2023 அப்புறம் மேனுஃபேக்சர் பண்ண வண்டியில் தான் அந்த E20 பெட்ரோல் ஏற்றுக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் உலகிலேயே முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஹீட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணுறாங்க. வாட்டர் மாலிகுலில் தான் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் இருக்குது, H2Oன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சிஜனோட இணைத்திறன் 2. இவங்க இந்த குளோரின், தாமிரம் இதோட வேதியியல் சுழற்சி வச்சு இந்த ஹைட்ரஜனை பிரேக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணுறாங்களா. உலகிலேயே ஃபஸ்ட்டில் முதல்ல பண்ணது எங்கன்னா இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா 500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட முன் மாதிரி வேக ஈநுழைய புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாதனை புரிஞ்சிருக்காங்க. 6/4 அதாவது ஏப்ரல் 6, 2026 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 500 மெகாவாட் திறன் கொண்ட முன்மாதிரி வேக ஈநுழைய மின் உற்பத்தி செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இவங்க வர்த்தக ரீதியாக இந்த உலகின் 2வது நாடாக இருக்காங்க. இந்த அணு உலையை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுல வர்த்தக ரீதியாக 2வது நாடாக இந்தியா இருக்குது. ஆனால் இந்த ஜூன் 2026 ஜூன் 26 என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகிலே முதல்ல அணுசக்தியை வச்சு ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையத்தை தொடங்கி இருக்கிறது நம்ம இந்தியா தான். மின்சாரத்தை பயன்படுத்தாமல் தாமிரம் மற்றும் குளோரினோட அந்த வெப்ப வேதியியல் சுழற்சியை அடிப்படையாக கொண்டு அணு உலையிலேருந்து வெளியேறக்கூடிய வெப்பத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரஜனை உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அந்த டிகிரி செல்சியஸ் எவ்வளோனா 450 டிகிரி செல்சியஸ்லேருந்து 550 டிகிரி செல்சியஸ், அதாவது மிதமான வெப்பநிலையிலே. ஆனால் மின்சாரத்தை வச்சு நம்ம அந்த ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணோம் நிறைய டெம்பரேச்சர், ரொம்ப ஹையஸ்டான டெம்பரேச்சர் தான் நம்ம ஹைட்ரஜனை உருவாக்க முடியும். இதனால் நம்ம புதைப்படி எரிபொருட்கள் இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுத்தக்கூடிய அந்த இதெல்லாம் சார்ந்திருக்காமல் ஹைட்ரஜன் வச்சு நம்ம ஃபியூலாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இருக்கும். செமிகண்டார் மற்றும் கைபேசி உற்பத்தி திட்டம், அதாவது செமிகண்டார் பார்த்தோம்னா அந்த துறையை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த சிப்புகளெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. அதான் செமிகண்டார் செக்டார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செமிகண்டார் செக்டாரை நம்ம ஊக்குவிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.9 லட்சம் கோடியை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் கைபேசி உற்பத்தியும் ஃபோனோட உற்பத்தியும் டெவலப் பண்ணுறதுக்காக மத்திய அமைச்சரவை என்ன பண்ணியிருக்குன்னா செமிகண்டார் 2.0 திட்டத்திற்கு 1.27 லட்சம் கோடியை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதுவே கைபேசி உற்பத்தி திட்டத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கைபேசி உற்பத்தி திட்டம் 2.0க்காக 62,500 கோடியை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நம்ம கைபேசி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் பார்த்தோம்னா 2nd பிளேஸில் இருக்குது. போதைப்பொருள் தடுப்பு, லஞ்ச ஒழிப்பு, அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும்
கேரளா கவர்மெண்ட்டும் இணைஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கேரளா கவர்மெண்ட்டும் இணைஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்ரேஷன் தூபான் அப்படிங்கிற பெயரில் போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுக்கான எதிரான நடவடிக்கைகளை இணைஞ்சு செயல்பட்டுருக்காங்க. அதேமாதிரி அரசு உயிர்கள்லாம் வந்து ஏதாச்சும் லஞ்சம் பெற்றாங்கன்னா புகார் அளிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்காங்க. 9498180936 அப்படிங்கிற நம்பரை நம்ம ஏதாச்சும் புகார் தெரிவிக்கிறதா தெரிவிக்கலாம். விக்ஷித் பாரத் சிக்ஷா ஆயுஷ்மான் மசோதா அப்படிங்கிற 2025 நம்ம மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதை செயல்படுத்தலை. யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இது வந்து ராதாகிருஷ்ணன் குழு பரிந்து வச்சது அடிப்படையில் பல்கலைக்கழக மானிய குழு உருவாக்கியிருப்பாங்க. AICTE அப்படிங்கிறது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. NCTE அப்படிங்கிறது நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், இந்த பிஎட் அதெல்லாம் இருக்குல்ல, அது சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரியான அமைப்புகளெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரே ஒழுங்குமுறை ஆணையத்தை உருவாக்குறத நோக்கமாக கொண்டது தான் இந்த VBSE அப்படின்னு சொல்லுவாங்க. விக்ஷித் பாரத் ஷீஷா ஆயுஷ்மான் மசோதா அப்படிங்கிறத 2025 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அடிப்படையில் கல்வி நிலையங்களோட தரம், அங்கீகாரம், நிதி சார்ந்ததான் தன்னாட்சியை மேம்படுத்துறதுக்காக இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. காமராஜர் துறைமுகம்னா ஒன்றும் கிடையாது, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எண்ணூர் துறைமுகம் தான் வந்துட்டு காமராஜர் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காமராஜர் துறைமுகத்தில் 2045 ஆண்டுக்குள்ளே என்ன பண்ணுவார், 254.52 மில்லியன் டன் சரக்குகளை கையாளணும் அப்படின்றத ஒரு நோக்கமாக இலக்காக வச்சுருக்காங்க. இந்தியாவில் எல்னினோ தாக்கம். ஃபஸ்ட் இந்த எல்னினோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்னினோ அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு ஸ்பானிஷ் சொல். இதுக்கு பேர் என்னென்னா, இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்து குழந்தை அப்படிங்கிறது தான் இந்த எல்னினோக்கான பொருள். ஃபஸ்ட்டு இந்த எல்னினோனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் கிடையாது, பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல, பசிபிக் பெருங்கடலில் வீசக்கூடிய ஒரு விழப்பார காற்று, ட்ரேடு விண்டு தான் என்னென்னா இந்த எல்னினோ அப்படிங்கிறது. இந்த ட்ரேடு விண்டு இருக்குல்ல, பசிபிக் பெருங்கடலில் வீசக்கூடிய அந்த விழப்பார காற்று வலுவிழந்துடும். இந்த ட்ரேடு விண்டு என்ன ஆகுனா வலுவிழந்துடும். வலுவிழந்ததோட விளைவு என்ன ஆகுனா, ஆஸ்திரேலியா இந்த ஆசியா பக்கமாக இந்த அந்த வெப்பமான கடல் நீர் என்ன ஆகும், அப்படி போக வேண்டிய கடல் நீர் என்ன ஆகும்னா இந்த பக்கம் மத்திய ஆசியாவுக்காகவும் ப்ளஸ் இந்த அமெரிக்க கண்டத்தோட கிழக்கு பக்கமாக என்ன ஆகுதுன்னா திசை திரும்பும். இந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய விழப்பார காற்று, இயல்பாக இருக்கக்கூடிய விழப்பார காற்று வலுவிழந்துடும். அந்த வலுவிழந்ததோட விளைவு என்ன ஆகுனா, ஆஸ்திரேலியா ஆசியா பக்கமாக போகக்கூடிய அந்த சூடான கடல் நீர் என்ன ஆகுனா அந்த பக்கமாக போகாமல் மத்திய ஆசியா அமெரிக்க கண்டத்தோட கிழக்கு பக்கமாக திரும்பிடும், திசை திரும்பிடும். இதனால் என்ன ஆகுனா உலக அளவில் பெரிய அளவில் வானிலை பருவநிலை மாற்றங்கள்லாம் பெரிய அளவில் நடக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய மழைப்பொழிவு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியாவில் பார்த்தோம்னா காட்டுத்தீலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்துட்டு எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரி அளவை விட என்ன ஆகும், 5-7% வரை வெப்பம் வந்து உயருன்றாங்க. சூப்பர் எல்னினோன்றது வெப்ப அளவு இன்னும் அதிகமாக இருக்கும். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் காலநிலை மற்றும் ஆராய்ச்சி பிரிவு வெளியிட்ட அந்த 205 மாநகரங்களோட பட்டியலில் முதல் 50 இடங்களில் இந்தியாவோட எத்தனை மாநகரங்கள் இருக்குன்னா 14 மாநகரங்கள் நம்ம இந்தியாவில் இடம்பெற்றிருக்கான். மதுரை அதில் 7வது இடத்துல இருக்குது, 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஹீட் வந்துட்டு இந்த எல்னினோ தாக்கத்தால் மதுரையில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை வந்து 49வது இடத்துல இருக்குது, பெங்களூர் வந்து 33வது இடத்துல இருக்குது. இடஒதுக்கீடு வந்து பார்த்தோம்னா 3ஆம் பாலினத்தவருக்கு, அதாவது டிரான்ஸ்ஜெண்டருக்கு 1% இடஒதுக்கீடு எந்த மாநிலம் வழங்கியிருக்காங்கன்னா கர்நாடக அரசு வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் 1%, 2% நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கணும்னா ஆகஸ்ட் 4 இல்லை 6ஆம் தேதிக்குள்ள என்ன பண்ண விலக்கு அளிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா பிரிட்டன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க, அதாவது சீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. CETA அப்படின்னு என்னென்னா கம்பரன்சென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஜூலை 15, 2026 அன்றைக்கி என்ன ஆச்சு, இந்த இந்தியா பிரிட்டன் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துடுச்சு. இதனால் என்ன ஆகுனா நிறைய MSME செக்டாரு, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு அந்த நடுத்தர நிறுவனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். 2030ஆம் ஆண்டுகளுக்குள் பரஸ்பர வர்த்தகத்தை $100 பில்லியன் உயர்த்துவதே இதன் இலக்கு. 2030க்குள்ள எவ்வளோ இந்த பரஸ்பர உறவு மூலமாக நம்ம வர்த்தகத்தை எவ்வளோ டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, $100 பில்லியன் உயர்த்துறது தான் அதோட முதன்மை இலக்காக சொல்கிறாங்க. நம்ம இந்திய பொருட்கள் ஏதாச்சும் ஏற்றுமதி பண்ணுறோன்னா 99% சந்தையில் வரி விலக்கு கொடுத்துருக்காங்க, 99%.
இந்த இந்தியா பிரிட்டன் ஒப்பந்தன்றதுனால நிறைய ஏற்றுமதி பொருட்களுக்கு நம்மளுக்கு வரி அங்கே கம்மியாக இருக்குது. அதை வரி விலக்கு கொடுத்ததுனால நிறைய பொருட்கள் நம்ம இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுவோம், பிரிட்டனுக்கு, இங்கிலாந்துக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம்.